ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எந்த வகை மீனாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கப் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வணங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் மல்லிப்பொடி மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போய் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இதுக்கு மேலே ரொம்ப வணங்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இது கூட நான் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேன். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான துருவி வச்சுக்கிற தேங்காயை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு வணங்கி வந்தால் போதும், ரொம்ப வணங்க வேண்டாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான புளிக்கரைசலை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு மீடியமான லெமன் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு கோகோனட் ஆயிலில் தாளிக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக மாறி வரும்போது இது கூட 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காய விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்கிற புளி ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா குழம்பை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரும்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒவ்வொரு துண்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி 5 மினிட்ஸ் விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.